தினம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கதிரும் தனமும் பார்த்திங்க அப்படின்னா ருக்மணி அம்மா ஃபேமிலி ருக்மணி அம்மா வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. அதனால அந்த வீட்டுக்கான இஎம்ஐயை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்து கட்டுறாங்க. இது பிடிக்காம கதிரோட அம்மா பார்த்திங்க அப்படின்னா கதிரையும் தனத்தையும் திட்டுறாங்க. அதுவும் உங்கள் ஃபேமிலி கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு திட்டுறாங்க. அவங்க வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து தப்பாக பேசுகிறாங்க. இது பிடிக்காம கதிர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மாவை வந்து திட்டி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க என்ன நடக்குது அப்படின்னா தனம் வந்து அந்த வீட்டு இஎம்ஐ வந்து கட்டுறதுக்கு லாஸ்ட் நாள்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. நானும் பேங்க்குக்கு தான் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு பெரியவர் வந்து தனத்தோட ஆட்டோவில் போகிறாரு. அப்படி வந்து அவர் இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா காசு கொடுக்கறதுக்கு ஃபோனை வந்து ஜிபே பண்ணலான்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. அப்போ வேணும்னே என் ஃபோனை காணோமா, உன் ஃபோனை கொஞ்சம் தரியான்னு சொல்லிட்டு தனத்தோட ஃபோனை வாங்கி யாருக்கோ கால் பண்ணி அவங்க ஃபோனுக்கு ஓடிபி வச்சு பணத்தை வந்து திருடிட்டாங்க. அப்போ வந்து 35,000 வந்து இப்போ எடுத்த மாதிரி மெசேஜ் வந்து தன ஃபோனுக்கு வருது. இதை பார்த்து ஷாக்கான தனம் கதிருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. கதிர் வந்து ஃபோனை பார்க்கும்போது ஒரு ஓடிபி மெசேஜ் வந்திருக்கு. அது மூலியமாக தான் பணத்தை வந்து திருடி இருக்காங்க. அந்த திருடு போன பணத்தை எப்படி தனமும் கதிரும் சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறாங்க, கண்டுபிடிச்சி எப்படி இஎம்ஐ லோன் கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.